ஹாய் ஹலோ வெல்கம் டு பைனியர் வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் கோயம்புத்தூர் தமிழ்நாடு. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பேனாசோனிக் YD 400 3D JE அப்படின்னு சொல்லி ஆர்க் வெல்டிங் மிஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா பேனாசோனிக் வெல்டிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். நம்ம இது கூட என்னென்ன வருது, இதனுடைய ஆப்ஷன்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் வந்து யூஸ்வலாக ஆர்க் வெல்டிங்கிறதுனால உங்களுக்கு எலக்ட்ரோடு மோடு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 2.15 எலக்ட்ரோடு, 3.2 எலக்ட்ரோடு அண்ட் 4mm எலக்ட்ராய்டு கூட நீங்கள் இது வந்து கண்டினியூஸாக அடிச்சுக்கலாம். ஈவன் நீங்கள் SS எலக்ட்ராய்டு, MS எலக்ட்ராய்டு இந்த மாதிரி எலக்ட்ராய்டு கூட அடிச்சுக்கலாம். ஸ்பெஷல் ராடுன்னு பார்த்தீங்கன்னா 7018, 9018 இந்த மாதிரி ராடு கூட போட்டு அடிச்சுக்கலாம். நீங்கள் இதில் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் டிக்குன்னு ஒன்று இருக்குது. அதாவது சிம்பிள் டிக்கு அப்படிங்கும்போது இது வந்து ஸ்க்ராட்ச் டிக்கும்பாங்க. வெல்டர்களுக்கு அது ஈஸியாக தெரியும், இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு. அது வந்து 26S டார்ச் போட்டு அடிச்சுக்கலாம். ஈவன் நீங்கள் அந்த டார்ச் கூட போட்டு அடிச்சுக்கலாம் இதில். ஸோ இந்த மிஷின் வந்து எப்படி என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷினுடைய ரேட்டிங் அப்ளிகேஷன் நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 phase வெல்டிங் மிஷினு. இது வந்து 415 வோல்ட் வரும், 50 ஹெட்செட் பார் 60 ஹெட்செட் வரும். ரேட்டட் இன்புட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 17.6 kVA கெப்பாசிட்டி வரும். வெல்டிங் கரண்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா இது 400 ஆம்ஸ் இருக்கிறதுனால இது வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 20லிருந்து 410 ஆம்ஸ் வரைக்கும் கரண்ட் செட் பண்ணிக்கலாம். இது ஃபோர்ஸ் கரண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 ஆம்ஸ் வரும். உங்களுக்கு ஸ்டார்ட் கரண்ட், அதாவது ஸ்டார்ட் கரண்ட் நாப் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் ஸ்டார்ட் கரண்ட்னு வரும்பொழுது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ஆம்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டட் அவுட்புட் வோல்டேஜ்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து சிம்பிள் டிக்கும் பண்ணிக்கலாம், தென் ஆர்டினரி ஆர்க்கும் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது சிம்பிள் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 வோல்ட் வந்து இது கன்சியூம் ஆகுது. தென் ஆர்டினரி ஆர்க்குக்கு வந்து 36 வோல்ட் வந்து இது கன்சியூம் ஆகுது உங்களுக்கு. தென் ரேட்டடு டியூட்டி சைக்கிள்னு வரும்பொழுது சொல்லவே வேணாம், இது வந்து இன்வெர்டர் பேஸில் வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60% டியூட்டி சைக்கிளில் வருது. கண்ட்ரோலர் மோட் அப்படின்னு பார்க்கும்போது இது IGBT பேஸ்டு. IGBT இருக்கிறதுலே வந்து ஹெவி டியூட்டி IGBT. அடுத்து வந்து இதனுடைய ஆப்ஷனல் சுவிட்ச் எல்லாம் எதுக்கு வருது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃப்லான் கவர்டோடு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கை ஈரப்பதமாக இருந்தால் கூட உங்களுக்கு அது ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கார்டு, சேஃப்டி கார்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மேலே தூக்குனா ஆன், கீழே தூக்குனா ஆஃபு, 3 phase MCB பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. தென் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் லேம்ப். இது வந்து வார்னிங் லேம்பும்பாங்க. இது ஏன் வார்னிங் லேம்ப் அப்படின்னா இதனுடைய வோல்டேஜ், அதாவது மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 3 phase வெல்டிங் மிஷின். இந்த 3 phaseங்கிறது 415 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மிஷின். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ரொம்ப ஹையராக, அதாவது 415 இல்லாமல் 460, 480, 490 இந்த மாதிரிலாம் வோல்டேஜில் ரொம்ப ஜாஸ்தியாக போகும்போது அது வந்து இண்டிகேட் பண்ணும். ஓவர் வோல்டேஜுங்கிறது இந்த வார்னிங் லேம்ப் வந்து இண்டிகேட் பண்ணும். அதே போல் ரொம்ப டவுனாகவும் இருந்துச்சுன்னா, அதாவது 300, 380 இந்த மாதிரி ரொம்ப டவுன் வோல்டேஜ் இருந்தாலும் கூட இது இண்டிகேட் பண்ணும். இது வார்னிங் லேம்ப். இப்படி எரிஞ்சாலே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ வந்து வோல்டேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் டிக்குன்னு ஒரு சுவிட்சஸ் கொடுத்துருக்குறாங்க. சிம்பிள் டிக்கு அண்ட் ஸ்டிக் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் மெத்தட். இந்த வெல்டிங் மெத்தட் எப்படி அப்படின்னா சிம்பிள் டிக்கு அப்படிங்கும்போது இது வந்து கேஸ் இல்லாமல் வந்து உங்களை அடிச்சுக்கலாம், நீங்கள் வெல்டிங் அடிச்சுக்கலாம். இது எப்படி அப்படின்னா 26S டார்ச் போட்டு அடிச்சுக்கலாம். இது வந்து கேஸ் இல்லாமல் ஸ்க்ராட்ச் டிக்கு அப்படிம்பாங்க, வெல்டர்ஸ்க்குலாம் நல்லா தெரியும். அது அப்படி வச்சு அடிச்சுக்கலாம் நீங்கள் சிம்பிள் டிக்கு. அதே போல் ஸ்டிக்கு அப்படின்னு மூடில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலாக நம்ம நார்மலில் எப்படி எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோம், அதாவது 2.15, 3.2, 4mm எலக்ட்ராய்டு, 6013, 9018 இந்த மாதிரி எலக்ட்ராய்ட்ஸ் எல்லாம் போட்டு அடிக்கும்போது ஸ்டிக்கில் போட்டு அடிச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதனுடைய சுவிட்சு கண்ட்ரோல் இந்த மாதிரி வருது. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் ப்ரிவென்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்டருக்கு உண்டான அந்த ஒரு சேஃப்டி சுவிட்சுன்னு கூட சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஈரப்பதமான இடத்துல வந்து நீங்கள் வெல்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஷாக்கெல்லாம் ஓவராக வந்து வருது அப்படின்னா இது வந்து ஆனில் வச்சிங்கன்னா கரெக்டாக அது அரெஸ்ட் ஆகிக்கும். இது வந்து வெல்டருக்கு உண்டான சேஃப்டி சுவிட்சுன்னு கூட சொல்லிடலாம். தென் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் ஸ்டார்ட் கரண்ட் நாப். இது வந்து எப்படின்னா ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ராட் இருக்கு இல்லையா, அதாவது 7018, 9018, 8018 இந்த மாதிரி ராடுகள்லாம் போட்டு அடிக்கும்போது அதனுடைய ராட்ஸினுடைய இது ஹார்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை வந்து ஈஸியாக மெல்ட் பண்ணும் விதமாக இந்த ஆர்க் ஸ்டார்ட் கரண்ட் கொடுப்பாங்க. ஆர்க் ஸ்டார்ட் கரண்ட் கொடுத்தா ரொம்ப கரண்ட் ஜாஸ்தியாக வந்து அதை வந்து ஈஸியாக மெல்ட் பண்ணும். ஸோ அந்த ஆப்ஷனுக்காக தான் இந்த நாப் வருது ஃப்ரெண்ட்ஸ்.
தென் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் ஃபோர்ஸ் கரண்ட். அதாவது ஆர்க் ஃபோர்ஸ் கரண்ட் நாப் வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம யூஸில் ஒரு ஆர்க் ராட் போட்டு அடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆர்க் ராட் போட்டு அடிக்கிறோம் அப்படின்னா, அப்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன மெட்டீரியல் நம்ம ஃபில் பண்ணி விடணும் அப்படின்னா, அந்த ராடை வந்து வாட்டரிங்காக கொஞ்சம் மெல்ட் பண்ணணும்னா ஆர்க் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக வச்சுட்டு, அதாவது ஜாஸ்தி வச்சுட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா சலன்னு ஈஸியாக வந்து மெல்ட் ஆயிரும். ஒரு வாட்டர் லேயராக கூட வரதுக்கு உண்டான இது இருக்குது. ஆர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு வந்துடும். ஸோ அதுக்குண்டான சுவிட்ச் தான் இது. தென் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும், இது வெல்டிங் கரண்ட். நம்ம என்ன ராடு வைக்கிறோமோ, என்ன கரண்ட் செட் பண்ணுறோமோ அந்த கரண்ட்டு இதில் டிஸ்பிளே ஆகும். இதுதான் வெல்டிங் கரண்ட்டு. இதுக்குண்டான இதை வச்சு தான் நம்ம வந்து வெல்டிங் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய கனெக்ஷன்ஸ் எப்படின்னு பார்த்துடலாம். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்னுடைய கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த் கனெக்ஷன். எர்த் போட்டுக்கலாம். எர்த் போட்டு மெட்டலில் வந்து கிளாம்ப் பண்ணக்கூடிய எர்த் கிளாம்ப் வித் கேபிள் வந்து போடக்கூடிய ஒரு கனெக்ஷன் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆர்டினரி ஸ்டிக்குன்னு போட்டுருக்கு பாருங்கள். ப்ளஸ்ஸு ஆர்டினரி ஸ்டிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4mm ராடு, 2.15 ராடு, 3.15 ராடு, எஸ்எஸ் ராடு, எம்எஸ் ராடு, ஈவன் ஸ்பெஷல் ராடு 7018, 9018 இந்த மாதிரி ராடெல்லாம் போட்டு நீங்கள் இந்த கனெக்ஷனில் போட்டு ஆர்க்கு, இது வந்து ஆர்க் மோடில் வரும். இது வந்து ஆர்க் கனெக்ஷன் கொடுத்து அடிக்கக்கூடிய கனெக்ஷன் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா செலோ ஸ்டிக்கு. செலோ ஸ்டிக்குங்கிறது என்னென்னா வேறு எந்த மிஷின்லுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் இந்த பேனாசோனிக் YD400 இருக்குது. நார்மலாக இருக்கக்கூடிய வெல்டிங் எலக்ட்ரோடில் அதுக்குண்டான அந்த ஃப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃப்ளெக்ஸ் வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா லைக் உட்டன் பவுடர் மாதிரி வந்துடும். ஸோ செல்லஸ்டிக் ராடுங்கிறது என்னென்ன கிரேடில் வருது அப்படின்னா 6010, 7010, 6011 இந்த மாதிரி 3 கிரேடில் வருது. இது வந்து என்னென்ன வேலைகளுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஜஸ்ஸு, ஃபார்ம் ரிப்பேர் ஒர்க்ஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்டர் பிளேட்ஸு, இந்த மாதிரி ஒர்க்ஸ்க்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பேனாசோனிக் YD400 ஆர்க் வெல்டிங் மிஷினுடைய இந்த பேக் கனெக்ஷன் எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து இன்புட் கேபிள் வந்து 3 ஃபேஸ் கொடுக்கக்கூடிய கனெக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்க இங்கே கொடுக்குறது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 415 AC 415 வோல்ட்டு. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வரும். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷினுடைய அந்த ஸ்பெக்குன்னு அப்ளிகேஷன் வந்து இதில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் உங்களுக்கு ரிமோட் ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாக ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது, இப்போது லைக் ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸோ இல்லை 10 மீட்டர் டிஸ்டன்ஸோ ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் பவர் சோர்ஸ் பக்கத்தில் வந்து நீங்கள் அந்த வோல்டேஜ் வந்து ஆம்பியர் செட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக வந்து ரிமோட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டரோ இல்லை 15 மீட்டரோ அந்த மாதிரி லென்த்தில் வந்து நீங்கள் ரிமோட் வந்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒர்க் ஸ்பாட்லேயே, அதாவது நீங்கள் எங்கே வெல்டிங் பண்ணுறீங்களோ அதே இடத்துல நீங்கள் வந்து ஆம்பியர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பேனாசோனிக் YD400 AT 3D JE அப்படிங்கிற IGBT பேஸ்டு வெல்டிங் மிஷின், ஆர்க் வெல்டிங் மிஷினுடைய ஸ்பெக் அண்ட் அப்ளிகேஷன் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மிஷின் வேணும்னா ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க, வாங்கி பயன்படுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய வீடியோ எப்படிங்கிறது இதனுடைய வெல்டிங் வீடியோ எப்படிங்கிறது நான் இப்போது உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். பேனாசோனிக் 400 ஆர்க் வெல்டிங் மிஷினை இன்றைக்கி நம்ம வெல்டிங் அடித்து பார்த்துடலாம். ஆல்ரெடி ஆம்பியர் செட் பண்ணிக்கிறேன், 133 வச்சுருக்கிறேன் நான். இது 3 ஃபேஸுங்கிறதுனால 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இப்போ வெல்டிங் அடித்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கிட்ட 10 kg ராட் இருக்குது. கிராஜுவலாக அடிச்சுட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.